வணக்கம். ஜெயக்குமார் ஊரப்பாக்கம். கடவுள் வழிபாடு எப்படி தோன்றியது என்கிற சிந்தனையில் நாம் தொடர்ந்து சிந்தித்து வருகிறோம். இது 3ஆம் பாகம். விபிலியம்னு ஒரு மார்க்கம் இருக்குது, அதாவது யூதர்கள் வழிபடுகிற வழிபாடு. கடந்த முறை இந்து வழிபாடு எப்படி துவங்கிச்சு, அந்த வழிபாடு எந்த அளவுக்கு இருக்குன்னு பார்த்துட்டு வந்தோம். அந்த வழிபாட்டை உருவாக்குனவங்க தான் ஜாதி தீண்டாமை, குலம் ஏற்றத்தாழ்வு இதையெல்லாம் கொண்டு வந்தாங்க. இன்றைக்கி அந்த விபிலியம் என்கிற யூதர் வழிபாடு என்கிற இந்த வழிபாட்டை பார்ப்போம். இது ரெண்டும் தான் மிக பழமையான மார்க்கமாக இருக்குது. உலகம் முழுக்க அதிகபட்சமாகவும் இந்த மார்க்கம் பரவி இருக்குது. இதில் எப்படி இந்த ஜாதி மதம் வழிபாடெல்லாம் வந்ததுன்னு பார்ப்போம். இந்த வழிபாட்டில் ஆரம்பத்துலேருந்தே சொல்கிறேன், கிறிஸ்தவம் தெரியாதவங்களுக்கு கூட, இந்த பைபிள் கதை தெரியாதவங்களுக்கு கூட ஓரளவுக்கு புரிஞ்சிடும். இது பைபிள் படிக்கிறவங்களுக்கும் இது ஒரு புது கோணமாகவும் இருக்கும். பாருங்கள், முதல் மண்ணிலேருந்து ஒரு மனுஷன் தோன்றினா அப்படின்னு ஆதி ஆகமம் புஸ்தகத்திலேருந்து ஆரம்பிக்கும். இந்த புத்தகத்தை எழுதினது யார்? மோசஸ்ங்கிறவர் எழுதினார். 5 புத்தகங்கள் அவர் எழுதுகிறார். இதில் இந்த ஆதி ஆகமன்ற புத்தகத்தில் தான் மனுஷன் மண்ணிலிருந்து எப்படி தோன்றினா அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வரும். அந்த முதல் குடும்பத்திலிருந்து நோவாங்கிற ஒரு காலகட்டம் வரைக்கும் மனுஷங்கள் தோன்றி, அந்த மனுஷங்களுக்குள்ள தவறான பழக்கங்கள் வந்து, அதால் இயற்கை சீற்றங்கள் வந்து, இந்த பூமி முழுக்க ஒரு நீரினால் ஒரு பிரளயம் உண்டாகுது. அப்போ இந்த மனிதர்கள்லேயே நோவாங்கிற ஒரு மனுஷனை அந்த அசிரிரி கடவுள், சப்தமாக பேசுகிற அந்த கடவுள் தேர்ந்தெடுக்கிறாரு. அவன் மூலமாக ஒரு கப்பலை கட்ட சொல்கிறாரு. அந்த கப்பலில் அந்த நோவாவுடைய குடும்பம் 8 மனித நபர்கள் அந்த படகுக்குள்ளே போகிறாங்க. இந்த பூமியில் உள்ள விலங்குகள், பறவைகள், ஊரும் பிராணி, நடமாடும் ஜீவ ஜந்து இது எல்லாத்தையும் அவர்கள் அந்த படகுகளை ஏற்றிக்கொள்கிறாங்க. அந்த படகுக்குள்ளே ஏற்றி அந்த படகை மூடின பிறகு பூமியில் மழையும் பூமியிலேருந்து நீரூற்றும் வந்து, இந்த பூமியில் உள்ள பெரிய மலை எதுவோ அந்த மலையை முழுகிற அளவுக்கு தண்ணீர் வந்துருச்சு. அப்போது மற்ற மனிதர்கள், விலங்குகள் எல்லாமே அந்த தண்ணீரில் அழிஞ்சு போச்சு. அப்போ இருந்த டைனோசர்னு சொல்லப்படுகிற பெரிய பெரிய விலங்குகள்லாம் இருந்ததுன்னு ஆராய்ச்சியிலலாம் சொல்கிறாங்க இல்லையா, இது எல்லாம் இந்த பிரளயத்தில் சுத்தமாக அழிஞ்சு போச்சு. அந்த கதையில் அப்படி வருது. இந்த பிரளயம் சில நாட்களுக்கு அப்புறமா இந்த தண்ணீர்லாம் வற்றின பிறகு அந்த படகுல இருந்து அந்த நோவாங்கிற அந்த குடும்பம் வெறும் 8 பேர், அதுலேருந்து தான் மனிதர்கள் உருவானாங்க அப்படின்னு அந்த கதை சொல்லுது. அவர்கள் வச்சுட்டு இருந்த அந்த விலங்குகளை எல்லாம் வெளியில் எடுத்து விடுறாங்க. அதுதான் இப்போ பெருக்கமாக இருக்கிறது. அதில் பரிணாம வளர்ச்சி வந்ததெல்லாம் இருக்கும். அவங்க மூலமாக படகுல இருந்த விலங்குலாம் வெளியில் எடுத்து விட்டாங்க. அந்த மனிதர்கள் 8 பேர் வந்து அந்த வாழ்க்கையை ஆரம்பித்தாங்க. அவங்களிலிருந்து பல நூற்றாண்டுகளுக்கு அப்புறமா ஆபிரகாம் அப்படிங்கிறவரை தேர்ந்தெடுக்கிறார். ஈசாக்கு, யாக்கோப்பு அப்படிங்கிற 2 சந்ததிகள் உருவாகுது. இந்த யாக்கோப்புங்கிறவருடைய சந்ததி மொத்தம் 12 ஆண் பிள்ளைகள், ஒரு பெண் பிள்ளை. இந்த 13 சந்ததிகளாக இவங்க உருவாகிறாங்க. இவர்களுடைய மக்கள் பெருக்கம் அதிகமாகுது. இயற்கை மூலமாகவே ஒரு வறுமை ஏற்படுது, பஞ்சம் ஏற்படுது. தங்களை காப்பாற்றிக்கிறதுக்கு எகிப்துங்கிற தேசத்துக்குள்ளே குடி போகிறாங்க, இந்த குழம்பெயர்ந்து போகிறாங்க. அங்கே பல நூற்றாண்டுகளாக வாழுறாங்க. இவர்களுடைய மக்கள் பெருக்கம் லட்சக்கணக்கில் அதிகமாக பெருகிடுது. அந்த ராஜா இந்த இஸ்ரேல் மக்களை கொடுமைப்படுத்துகிறாங்க. அதிலிருந்து அவங்க தப்பிக்கணும்னு ரொம்ப வேதனைப்படுறாங்க, வேண்டுதல்லாம் வைக்கிறாங்க. அந்த கூட்டத்தில் மோசஸ்ன்னு ஒருத்தர் கடவுள் தேர்ந்தெடுத்து இந்த மக்களை அங்கேருந்து வெளியேற்றி வந்து, எகிப்திலேருந்து வெளியேற்றி வந்து கானானுங்கிற ஒரு தேசத்துக்கு கொண்டு போகணும். அதுக்கு தான் மோசஸை தேர்ந்தெடுத்தார். இந்த மோசஸ் கிட்ட கூட அந்த கடவுள் எப்படி காட்சி கொடுக்குறாருனாக்கா, சப்தமாக தான் பேசுகிறாரு. அவர் பேரை சொல்லி அழைச்சி சப்தமாக பேசுகிறாரு. அப்போ அந்த அசிரிரி ஒலி சவுண்டு மூலமாக பேசுகிறார். அப்புறம் காட்சி அமைப்பை எப்படி காட்டுறாருனாக்கா, ஒரு ஜோதிமயமாக காட்டுறாரு. ஒரு முட்செடியில் வந்து பற்றி எரிகிறாரு. அந்த முட்செடி வந்து கருகி போல, ஆனால் அங்கே ஜோதிமயமாக இருக்குது, ஜுவாலையாக எரிஞ்சிக்கிட்டு இருக்குது. இதை தான் மோசஸ் பார்க்குறாரு. அந்த கடவுள் சொல்கிறார், நான் தான் அவங்க மூதாதையர்களுக்கெல்லாம் நான் தான் தகப்பனாக இருக்கிறேன்
அதனால் நான் சொல்கிறேன், நீ போய் அவங்கள கூட்டிகிட்டு வாங்குறார். அப்போ அந்த மோசஸ் பார்த்தது எதை? ஜோதிமயமாக. நெருப்புங்கிறது வந்து ஒரு பொருளை எரிச்சிடும், ஆனால் ஜோதிங்கிறது எரிக்காது அப்படின்னு ஒரு தத்துவம் இருக்குது. அதன்படி ஜோதிமயமாக வந்தவர் அந்த முச்செடி கருகாமல் எரிஞ்சார். பேசி முடிச்சுட்டு மறைஞ்சிட்டார். மோசஸ் பார்த்தது எதை? சவுண்டையும் ஒளியும் தான் பார்த்தார். இந்த மோசஸ் மூலமாக எகிப்திலேருந்து அந்த இஸ்ரேல் மக்களை எல்லாம் மீட்டு கொண்டு வரார். செங்கடல்னு ஒரு கடல் இருக்குது, அந்த கடலை கடந்து வரணும். அந்த கடலை கடக்கிறதுக்கு இந்த இயற்கை எப்படி உதவி பண்ணுதுன்னா, பூமியிலேருந்து காற்று அழுத்தமாக மேல் நோக்கி வருது, தண்ணீர் ரெண்டாக பிளர்க்குது. உலர்ந்த தரையில் இந்த லட்சக்கணக்கான மக்களும் கடந்து ஒரு வனாந்தரத்துக்குள்ளே வராங்க. இந்த வனாந்தரத்தில் வந்த பிறகு அங்கேருந்து கானானுக்கு ஒரு சொற்ப தூரம் தான், அதை கடந்து போகணும். ஒரு 40 நாளில் கடந்து போகிற தூரம் அது. வனாந்தரத்தில் இந்த மோசஸ் வந்து கடவுளை எப்படி வழிபடணும்னு ஒரு கிளாஸ் எடுக்கிறார். அதுதான் இங்கே இந்து மதத்தில் ஆகம விதின்னு சொல்கிறோம்ல, அதுபோல் அவர் ஒரு ஆகம விதியை உருவாக்குறார். அவர் அவரை கடவுள் அழைக்கிறாரு. ஒரு மலையில் போய் உட்காந்துட்ருக்காரு. 40 நாளாக உட்காந்துட்ருக்காரு அன்ன ஆகாரம் இல்லாமல். கடவுள் அவர் இடத்துல பேசினாருன்னு சொல்லி 2 கற்பலகை, கல்லால் எழுத்துக்கள் பொறித்த ஒரு 2 பலகையை கொண்டு வரார், கற்பலகையை. அதில் என்ன பொறித்து இருக்குதுனாக்கா, உன் தேவனாகிய கர்த்தரை தவிர வேறு எந்த கடவுளையும் வணங்கக்கூடாது, அதாவது ஒரே கடவுள் தான் அப்படின்னு. அந்த கடவுளுக்கு உருவம்லாம் கிடையாது, அப்படி தான் எழுதியிருக்கு. தேவனாகிய கர்த்தரை அன்றி வேறு எந்த கடவுளையும் வழிபடக்கூடாது. அடுத்து, உன் தகப்பனின் தாயும் மரியாதை செய்வாயாக. அடுத்தது, விபச்சாரம் செய்யாத, பொய் சொல்லாத, திருடாத, அடுத்த ஒரு நிலத்தை ஏமாற்றாத, ஆடு மாடுகளை ஏமாற்றாத, அடுத்த ஒரு பொருளை ஏமாற்றாத, ஏழைகளுக்கு தாராளமாக உதவி செய். இப்படின்னு ஒரு 10 விதமான கோட்பாடுகள் அந்த கல்லில் எழுதப்பட்டிருக்கு. அந்த கல் தான் அவங்களுக்கு கடவுள். அந்த 2 கல்லில் 5 விஷயம் செய்யணும், 5 விஷயம் செய்யக்கூடாதுன்னு எழுதப்பட்டிருக்கும், அவ்வளோதான். இந்த 2 கல்லை கேதுருன்னு ஒரு மரத்தில் ஒரு பெட்டி செஞ்சு அதில் உள்ளும் புறமும் தங்கத்தில் தகுடு அடித்து இந்த 2 கல்லையும் அதில் வச்சு அது மேலே ஒரு மூடி போட்டு கேரோபின் சேரோபின்னு 2 தூதர்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. 2 பறவைகள் கழுகு மாதிரி இருக்கும், அது ஒன்றோட ஒன்று மூடிட்டு இருக்கா மாதிரி. அதுக்கு கைப்பிடியெல்லாம் வச்சு 4 பேர் தூக்கிட்டு போகிற மாதிரி. இதுதான் அவங்களுடைய கடவுள் வழிபாடு. இந்த கற்பலகை முன்னாடி தான் அவங்களுடைய வேண்டுதலை எல்லாம் வைக்கணும். அந்த கற்பலகையில் தான் ஒரு சக்தி இறங்கும், அதிலிருந்து அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நடக்கும். இப்படி மோசஸ் வழி நடத்திட்டு இருந்தார். அப்போது ஒரு கூடாரம்னு ஒன்று அமைக்கிறாங்க, கோயில்னு காட்டுறாங்க. அந்த கோவிலுடைய அமைப்பு எப்படி வரும்னாக்கா, அந்த சுற்றுச்சுவர் கட்டுறாங்க. சுற்றுச்சுவர் அது எல்லாமே ஒரு கூடாரமாக தான் கட்டுறாங்க. அதுக்கப்புறமா சாலமோன்ற ஒரு காலத்தில் தான் நிரந்தர கோயில் வருது. அந்த நிரந்தர கோயிலுக்கு மாடுலேஷனாக கட்டுற கோயில் தான் அந்த கூடார கோயில். அதில் ஒரு 3 பார்ட்டாக வைக்கிறாங்க. முதல் பார்ட் வந்து பிரதான ஸ்தலம். அங்கே தான் இந்த கற்பலகை அடங்கிய தங்கப்பெட்டி அங்கே தான் இருக்கும். அதில் 2 கற்பலகை இந்த வார்த்தைகள் பொறித்து இருக்கும். அதுக்குள்ளே மண்ணான் கொஞ்சம் இருக்கும், ஒரு மாதுளை செடியினுடைய கிளை அதில் வச்சுருப்பாங்க. இந்த பெட்டி வந்து பிரதான கருவறையில் வச்சுருப்பாங்க. அதை ஒரு பார்ட்டிஷன் பண்ணியிருப்பாங்க. அதுக்கப்புறம் தேவ சமூகத்தின் அப்பம், அந்த கடவுளுக்கு படைக்கிற படையெல்லாம் அங்கே வைக்கிறது. அதுக்கு வெளியில் பலி செலுத்துகிற பலி பீடம் இருக்கும். அதுக்கு வெளியில் தான் மக்கள்லாம் நின்று வழிபடணும். இப்போ அதே மாதிரி வழிபாடு இங்கே இந்து கோயில்லையும் இருக்குதா? மூலஸ்தானம்னு சொல்லுவாங்களா, அங்கே சாமி இருக்குமா, அங்கே மக்கள் போக முடியாது. அதுக்கு அடுத்தது பலிபீடம்னு ஒன்று இருக்கும். இப்போ சிவன் கோயில்னால் நந்தி வச்சுருப்பாங்க, முருகர் கோயில்னால் மயில் வச்சுருப்பாங்க, அம்மன் கோயில்னால் சிங்கம் வச்சுருப்பாங்க. அதுதான் அவங்களுடைய பலிபீடம். அதுக்கு அடுத்து கொடிமரம் இருக்கும், அங்கே தான் நின்று மக்கள் வழிபடணும். யாருமே அந்த பிரதான ஸ்தலத்துக்குள்ளே, அந்த கருவறைக்குள்ளே போகக்கூடாது. இது அவங்களால உருவானதா இல்லை இவங்க கண்டுபிடிச்சாங்கன்னா தெரியாது, ஆனால் 2ம் ஒரே மாதிரி தான் இருக்கும். கோட்பாடு அத்தனையும் ஒரே மாதிரி தாங்க இருக்கும். யூதர்கள் வழிபடுற கோட்பாடும் இந்து ஆலயங்களில் வழிபடுற கோட்பாடும் ஒரே மாதிரி இருக்கும். கோயில் கட்டமைப்பு எல்லாம் ஒரே மாதிரி தான் இருக்கும். இது 2 தான் பழமையான மதங்கள். இந்த கோட்பாட்டில் என்ன எழுதியிருக்குனாக்கா, இந்த 10 கட்டளை எழுதியிருக்கிறாங்க இல்லையா, எதெல்லாம் செய்யணும் எதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு. இதை மீறிட்டா, இப்போது அடுத்தவங்களுடைய நிலத்தை ஏமாற்றாதுன்னு இருக்குது. அவர் ஏமாற்றிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பாவம் வந்து சேருது. அதுக்கு ஆல்டர்னேட் என்னன்னாக்கன்னா, அதை தப்பு பண்ணவரை கொல்லணும், அதுதான் விதி. ரத்தம் சிந்துதல் இல்லாமல் அங்கே பாவத்துக்கு மன்னிப்பு கிடையாதுன்னு எழுதப்பட்டிருக்கு. அப்போ யார் தவறு செய்கிறாங்களோ அவங்கள கொன்னே தீரணுங்கிறது
அந்த விதியாக மோசஸ் எழுதி வைக்கிறார். அந்த ஆகம விதி சட்டமே அதுதான். அப்போது எல்லா மனுஷங்களையும் தவறு செய்கிறாங்கன்னு கொண்டுக்கிட்டே இருந்தாக்கா மனுஷங்களே மிஞ்ச மாட்டாங்க இல்லையா? மனுஷனாக பிறந்தால் எல்லாரும் தவறுகள் செய்ய தான் செய்வாங்க இல்லையா? ஏன்னா ஆசையினால் பிறந்தவங்க தானே எல்லாரும். அந்த ஆசையின் மூலமாக தவறுகள் நேரத்தானே செய்யுது. அப்போ தவறு செய்யாத மனுஷனே ஒன்று கிடையாதுன்ற அளவுக்கு டிக்ளேர் ஆகிடுச்சு இல்லையா? இன்றைக்கி இந்து மத கோயிலெல்லாம் கூட பாருங்கள், இந்த மாதிரி பலியிடலைன்னா கூட தேங்காய் பழம், பூசணிக்காய், எலுமிச்சம்பழம் இதெல்லாம் எதுக்கு பலின்னு இடுறாங்க? தாங்கள் செஞ்ச பாவத்திலேருந்து நிவர்த்தி தேடிக்கிறதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. அங்கே இது போல் பாவ நிவர்த்தி. இப்போ ஒரு கட்டளையை மீறிட்டார்னு வச்சுங்க, ஒரு நிலத்தை ஏமாற்றிட்டார்னாக்கா அதுக்கான பாவ நிவர்த்தி வருடத்துக்கு ஒரு முறை அவர் போய் செய்யணும். அதுக்கு என்ன பண்ணணும்னா, ஒரு மாடையோ அல்லது ஆடையோ அல்லது புறாவோ, ரொம்ப ஏழ்மையாக இருக்கிறவங்க ஒரு 2 காட்டுப்புறா, இதை கொண்டு போய் அங்கே உள்ள ஆசாரிக்கிட்ட சொல்லி அதை அந்த உயிரினத்தின் தலைமையில் கையை வச்சு, நான் இந்த குலங்கூத்திரத்துலேருந்து பிறந்தவன். எப்படி அந்த யாக்கோப்பின் 12 பிள்ளைங்கள் இருக்கிறாங்க இல்லையா, அந்த 12 பிள்ளைங்களுடைய பெயர் தான் குலம் கோத்திரமாக மாறுச்சு. யாக்கோப்புங்கிற குலத்தில் வந்த 12 கோத்திரங்கள், இதுதான் பின்னளவில் ஜாதியாகவும் வந்திருக்கு. அந்த மூதாதையர்களுடைய பெயரை வச்சு தான் கோத்திரங்கள் உருவாச்சு. அந்த ஆசாரிக்கிட்ட சொல்லணும், நான் இந்த வம்சாவழி, யாக்கோப்பின் வம்சாவழி, அவங்க அப்பா யூதானாக்கா நான் யூதாவின் பிள்ளை. அப்போ குலம் கோத்திரம்லாம் சொல்லி அவருடைய பேரை சொல்லி அவர் என்ன குற்றம் பண்ணாருன்னு சொல்லி அந்த பாவத்துக்கு என்னை நிவர்த்தி கொடுங்கன்னு சொன்னாக்கா அந்த ஆசாரியை அந்த விலங்கு எடுத்துன்னு போய் அதை வெட்டி அந்த ரத்தத்தை உள்ள 10 கட்டளைன்னு எழுதப்பட்ட அந்த 2 கற்பலகை இருக்கு இல்லையா, அந்த கற்பலகை மேலே இருக்கிற கேரோபின் சேரோபின் அது மேலே தெளிப்பாங்க. இந்த ரத்தத்தை அது மேலே தெளிச்சிட்டாக்கா இந்த தப்பு செஞ்சதுக்கான ரத்தம் சிந்துதல் கொடுத்தாச்சு. அதனால் 1 வருஷத்துக்கு இந்த பாவ நிவர்த்தி பண்ணியாச்சு. திரும்ப அவர் அடுத்த வருஷம் வாழும்போதும் நேர்மையாக வாழணும். திரும்ப அடுத்த வருஷமும் தப்பு பண்ணால் திரும்ப இது போல் ஒரு விலங்கு எடுத்துகிட்டு வந்து பலியிடணும். அப்போ காலங்காலமாக அந்த பலி நடந்துக்கிட்டே இருக்குதுன்னா காலங்காலமாக மனுஷங்க தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்கன்னு அர்த்தம். எப்போ ஒரு விஷயத்துக்கு ஆல்டர்னேட்னு கிடச்சிச்சின்னு வச்சுங்களேன், அந்த ஆல்டர்னேட் தான் நான் காப்பாற்றிட்டு இருக்குமே தவிர நம்ம க்யூர் ஆகணுங்கிற எண்ணமே வராது இல்லையா? இதில் மோசஸ் எழுதின ஆகம விதியில் இந்த மாதிரிலாம் இருக்குது. எந்தெந்த தவறு செஞ்சாங்களோ அதுக்கெல்லாம் ஒரு ஆல்டர்னேட் எழுதப்பட்டிருக்கு. இது மக்களுக்கான விதி. அது மட்டும் இல்லாமல் இந்த ஆலயத்தை நிர்வாகம் பண்ணுறாங்க இல்லையா, கடவுளுடைய வார்த்தையை மக்களுக்கு சொல்லி மக்களை ஒழுங்குபடுத்துகிற அந்த வேலையில் இருக்காங்க இல்லையா, இவங்களுக்கு ஆசாரிய கூட்டம் பேர். இந்த ஆசாரிய குடும்பம்னே அவங்க ஒதுங்கிட்டாங்க. இந்த குடும்பத்தை தவிர வேறு யாரும் இந்த ஆலய பணி செய்யக்கூடாது. கிட்டத்தட்ட இந்து மதம் மாதிரியே இருக்கா? இப்போ எப்படி ஆலய பணி யார் ஒருத்தர் கருவறையில் நிற்கிறாரோ வேறு எந்த குடும்பமும் போய் உள்ளே நிற்க முடியல இல்லையா? இதே விஷயந்தான் அங்கேயும் இருக்குது. அந்த குடும்பம் தவிர வேறு யாரும் அந்த கருவறைக்குள்ளே பிரதான ஸ்தலத்துக்குள்ளே போகக்கூடாது. இந்த மோசஸ் எழுதினார் இல்லையா அந்த புத்தகத்தை, அவருடைய அண்ணனையே அந்த பணியில் ஈடுபடுத்தினார். அவருக்கு ஆரோன்னு பேர். இந்த பணி செய்கிறவங்களுடைய அந்த தொழிலுக்கு பேர் லேகியோன். என்ன பேர்? லேகியோன். இங்கே ஆசாரியன் ஐயர்னு அப்படி வச்சுக்கிறாங்கல்ல, அர்ச்சகர்னு, அங்கே லேகியோன் அவர் பேர். அந்த குடும்பம் மட்டும்தான் அந்த கருவறைக்குள்ளே போகும், வேறு யாரும் போகக்கூடாது. வேறு யாருன்னா அந்த வேலையை செய்யணும்னு ஆசைப்பட்டு உள்ளே வந்தால் அவங்கள கல்லெறிந்து கொல்லணும் அப்படின்னு என்னாகமும் 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் அப்படி எழுதியிருக்கு. வேறு யாரும் இந்த வேலையை எடுத்து செய்ய வந்தால் அவங்கள கல்லால் அடித்து கொல்லணும் அப்படின்னு. ஏன் அந்த அளவுக்கு தீர்மானமாக அப்படி எழுதி வச்சுக்கிறாருன்னா, இப்போ அந்த ஆசாரிய வேலை செய்கிறவருன்னா மக்களை ஒழுங்குபடுத்துகிறார்ல, இப்போ அந்த மக்களை ஒழுங்குபடுத்துகிற அவர் எந்த வேலையும் செய்ய மாட்டார். எந்நேரமாக அந்த கூடாரத்தாண்ட தான் உட்காந்துப்பாங்க. அதுதான் அவங்க வேலையே. மக்கள் தான் போய் உழைக்கணும், பாடுபடுறது வேலையெல்லாம் அவங்க தான் பண்ணணும். இந்த ஆசாரிய ஊழியம் செய்கிறவங்க எந்த வேலையும் செய்ய மாட்டாங்க. அதனால் அவங்களுக்கு யார் சாப்பாடு போடுறது, அவங்க தேவை யார் சந்திக்கிறது? இதை மோசஸ் எப்படி எழுதி வச்சுக்கிறாருன்னா, மக்கள் எவ்வளோ உழைக்கிறாங்களோ, ஊர் மக்கள் எல்லாம் அந்த வம்சாவழியில் இருக்கிறவங்க, இந்த யாக்கோப்பின் சந்ததி மக்கள் லட்சக்கணக்கில், இனி கோடிக்கணக்கில் பெருகிட்டாங்க. இன்றைக்கும் அந்த சட்டம் வேலை செய்யுதுங்க. அந்த மக்கள் உழைக்கிற உழைப்பிலேருந்து 10% ஆசாரியருக்கு கொடுக்கணும். புரியுதுங்களா? ஏன் அந்த வேலையை வேறு யாரும் செய்யக்கூடாது, மீறி செஞ்சால் கல்லால் அடித்து சாவடிங்கன்னு எழுதியிருக்கிறாருன்னா புரியுதுங்களா என்னன்னு? அந்த ஆலயத்துக்கு நீங்கள் அந்த வழிபாட்டுக்கு நீங்கள் போகும்போது வேறு வழிபாடும் போக முடியாது உங்களால்.
அந்த வம்சாவளியில் பிறந்துட்டதுனால அது ஆகம விதின்னு அவர் எழுதி வச்சுக்கிறதுனால அந்த கோயிலையும் அந்த வழிபாட்டையும் அந்த வம்சத்தையும் காப்பாற்றுற எண்ணத்தில் இவங்க இருக்கிறதுனால இவங்களுடைய வழிபாட்டுக்குள்ளே அங்கே போய் தான் ஆகணும். வருஷத்துக்கு ஒரு முறை கம்பல்சரியாக போய் ஆகணும். ஒரு 4 பண்டிகை இருக்கிறாப்புல இருக்குது, சேர்ப்பின் பண்டிகை, கூடார பண்டிகை, பிரதஷ்ட பண்டிகை அப்படின்லாம். ஆனாலும் வருஷத்துக்கு ஒரு முறை பாவனி விரத பண்டிகைன்னு ஒன்று இருக்குது. அன்றைக்கி கம்பல்சரியாக போய் ஆகணும் எல்லாருமே. அப்போ போகும்போது இந்த வருஷம் முழுக்க அவங்க எவ்வளோ சம்பாதிச்சாங்களோ அதுக்கான 10% பணம் அங்கே கொடுக்கணும். இப்போ பணம் அப்போ ஆடு மாடு தானியங்கள் இருக்குது இல்லையா, இது எல்லாத்துலேயும் 10ல் 1 கொடுக்கணும். அப்போ பாருங்கள், 1,00,000 ஆடு மாடு இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அதில் 10% எவ்வளோன்னு பாருங்கள். இது மாதிரி மக்கள் எல்லாரும் கொடுக்க என்ன ஆகிறாங்கனாக்கா, மக்களை விட 100 மடங்கு 1000 மடங்கு பணக்காரர்களாக இந்த ஆசாரியர் கூட்டம் வந்துட்டு. புரியுதுங்களா? புரிஞ்சிச்சுன்னா சரி, புரிஞ்சுக்கங்க. ஏன் அதில் அவ்வளோ ஈடுபாடாக இருக்கிறாங்க? அந்த ஒரு கூட்டமே மொத்த தேசத்தையும் ஆளுதுன்னா, ஏன் ஆளுதுன்னா அதில் அந்த மாதிரியான வருமானமும் சொகுசான சுகமான வாழ்க்கையை அவங்க ஒரு ஆகம விதின்ற பேரில் எழுதி பத்திரப்படுத்தி வச்சுக்கிட்டாங்க. அதை காட்டி மக்கள்கிட்ட மிரட்டி நீங்கள் இதுக்குள்ளே தான் வரணும்னு, இது தெரியாமல் இருக்கிறதுக்கு அதை பக்தி போர்வையில் போத்திடுவாங்க. இந்த 10 கட்டளையும் கடைப்பிடிச்சி நடந்தால் என்னென்ன நடக்கும்னாக்கா, உண்ண உணவு, உடுத்த உடை, இருக்க இருப்பிடம், செல்வமான வாழ்க்கை, நோயில்லா வாழ்க்கை அவங்களுக்கு கிடைக்கும். இது அந்த கடவுளே அவங்களுக்கு கொடுப்பாரு. இதை வாங்கி தர வேண்டியது எங்கள் வேலைன்ட்டு இந்த ஆசாரியங்க மக்களை இப்படி சொல்லி வச்சுருக்குறாங்க. ஆனால் அந்த மக்கள்லேயும் கோடிக்கணக்கான மக்கள் நோய்வாய்ப்பட்டிருந்தாங்க. இன்றைக்கும் இந்த இயேசுநாதர் கதை வரும்போது வரும் பாருங்கள். இயேசுநாதர் குஷ்டரோகியில் குணமாக்கினார், குருடர்கள் கண்ணு கொடுத்தாரு, சப்பானிகளை குணமாக்கினார், சூம்பிய கைவிடவனை சுகமாக்கினார், வறுமையில் பசியில் இருந்தவனுக்கு உணவு கொடுத்தாரு, இப்படியெல்லாம் வரல. விபச்சாரத்தில் இருந்த பெண்ணை காப்பாற்றினார், இப்படியெல்லாம் வரும்ல. இந்த யூத மக்களை தான் அவர் காப்பாற்றினார். அப்போ மோசையின் மூலமாக கொடுக்கப்பட்ட அந்த ஆகம விதியை ஒருத்தனும் கடைப்பிடிக்கலன்னு தானே அர்த்தம். ஏன்னா அது கடைப்பிடிக்காதபடி ஆல்டர்னேட் இருக்குதுங்க. தப்பு தாராளமாக செஞ்சுக்கோ, வருஷத்துக்கு ஒரு முறை ஆல்டர்னேட் பலி கொடுத்து அதை கிளியர் பண்ணிட்டு போயிடுங்க. அப்போ எவனுமே அங்கே சரியாக வாழலை. ரத்தம் சிந்தது இல்லாமல் பாவ மன்னிப்பு கிடையாது. அதனால் அவன் வளர்க்குற ஆடு மாடை புறாக்களை கொண்டு அங்கே பலியிட்டு ரத்தம் சிந்திட்டு அந்த வருஷம் விடுதலை ஆகி வீட்டுக்கு போகிறான்னா அதுலேருந்து அவன் என்ன அயோக்கியத்தனம்னா பண்ணி வாழ்ந்துருவான். திரும்ப அடுத்த வருஷத்துக்கு அதை கிளியர் பண்ணிட்டு போயிடுவான். இந்த வேலையை செஞ்சு கொடுக்குற ஆசாரியருக்கு 10% கொடுக்குறான். புரியுதுங்களா? 10 ஆடு வச்சுக்கிறாருன்னா 1 ஆடு கொடுத்துடணும். 100 ஆடு வச்சுக்கிறாருன்னா 10 ஆடு கொடுத்துடணும். 10 ஒட்டகம் வச்சுக்கிறாருனாக்கா அவருக்கு 1 ஒட்டகம் கொடுத்துடணும். இது மாதிரி ஒவ்வொரு குடும்பமாக ஒரு 1000 குடும்பம் இருக்குதுன்னு வச்சுங்களேன். 1000 குடும்பம் 1,00,000 விலங்குகள் வச்சுருந்தா அந்த ஆசாரியருக்கு 10,000 விலங்கு கொடுக்கணும். அப்போ மக்களை விட எத்தனை மடங்கு கோடீஸ்வரன் ஆவாங்க பாருங்கள். செல்வத்தால் கொழுத்து போனாங்க அந்த ஆசாரிய கூட்டம். அவங்க தான் இந்த தீண்டாமைங்கிற விதியெல்லாம் எழுதி வச்சாங்க. யாராச்சும் மீறி இந்த வேலையை நாங்களும் செய்வோம், நாங்களும் அந்த யாக்கோப்பினுடைய ஒரு சந்ததியிலேருந்து பிறந்து வந்தவங்க தானே, இதில் மட்டும் நீங்கள் மட்டும் பெசலா, நீங்கள் மட்டும் அந்த லேவியன்ற அந்த கோத்திரம் மட்டும் இந்த ஊழியத்தை செய்வீங்களா, எங்களில் யாரையும் தேர்ந்தெடுக்க மாட்டிங்களா? இப்போ நம்ம இந்தியாவில் இருக்குது இல்லையா, அனைத்து ஜாதியரும் அர்ச்சகராகலான்னு. இந்த பிரச்சனை அன்றைக்கே வந்தது. இந்த பிரச்சனை அப்போவே வந்தது. எப்போ ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடியே வந்தது. இதெல்லாம் அந்த மக்களே கேட்குறாங்க, ஒரு தகப்பனுக்கு பிறந்தவங்க தான் நாங்கள் 13 பேரும், எங்கள்லேருந்து தானே ஒருத்தனை லேவின்னு தேர்ந்தெடுத்தீங்க, இப்போ அவனை மாதிரி எங்கள் கூட்டத்திலே ஒருத்தனை தேர்ந்தெடுத்தால் நாங்களும் அந்த ஊழியம் செய்வோம், அதில் வர 10% காசை வச்சு எங்கள் குடும்பங்களையும் எங்கள் வம்சாவழியை நாங்கள் வளர்த்துவோம் இல்லையா அப்படின்னு ஜனங்க கேட்டாங்க. இங்கே எப்படி போராடுறாங்க, அனைத்து சாதியரும் அர்ச்சகராகணும், நாங்களும் கருவறைக்குள்ளே வருவோம், நாங்களும் சாமி கும்பிட வருவோம், கோயிலுக்குள்ளே வருவோம் அப்படின்லாம் வருது இல்லையா. இன்னும் நம்ம இந்திய நாட்டில் ஜாதிக்கு ஒரு கோயில் இருக்குது. ஒவ்வொரு கோயில் திருவிழா நடக்கும்போதும் பாருங்கள், இந்த வகுப்பினருக்கும் அந்த வகுப்பினருக்கும் சண்டைன்னுவாங்க. எல்லாம் ஒரே மனித கூட்டம்தான். பிராமணனுக்கு கீழே உள்ள எல்லாம் அடிமை ஜாதிங்க தான், அடிமை தானே எழுதி வச்சுக்கிறாங்க. காலில் பிறந்த கூட்டம் தானே. இவங்களே பல விதமாக பிரித்து வச்சுருப்பாங்க. அந்த தாழ்த்தப்பட்டவங்கன்னு சொல்லிக்கிட்டாலும் அவங்களுக்குள்ள பல பேர் தாழ்த்தவங்களாக இருக்கிறாங்களாம், உயர்த்தவங்களாக இருக்கிறாங்களாம். ஒரு கோயிலை கட்டி வச்சுன்னா இது நாங்கள் தான் முதல் செய்வோம், எங்களுக்கு தான் முதல் மரியாதை, இது எங்கள் கோயிலாக்கும் அப்படின்னு சண்டை போடுவாங்க.
இந்த பிரச்சனையெல்லாம் இன்றைக்கி நேற்று வந்தது இல்லைங்க. என்றைக்கு கோயில்னு கட்டி முதல் ஆகம விதின்னு எழுதுனாங்களோ அப்போவே தந்திரமாக இதெல்லாம் எழுதிட்டாங்க. இங்கே கீதையில் எழுதப்பட்டிருக்குது, அங்கே பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. அன்றைக்கி அங்கே அந்த மோசஸ் அந்த மாதிரி எழுதி வச்சுருக்கிறார். அவரை தவிர, அந்த குடும்பம் தவிர, ஒரே தகப்பனுக்கு பிறந்த இந்த 13-12 ஆம்பளை பிள்ளைங்களும் அதான் கோத்துறாங்க. அதில் தான் யூதா, பெஞ்சமின் இப்படிலாம் வராங்க. இவங்களே வந்து அந்த ஊழியத்தை செய்ய முடியாது. ஏன்னா அந்த ஒரு கூட்டம் மோசஸ்ன்றவர், லேகியோன்றவர், மோசஸ்ன்றவர் ஆரோன் அவருடைய அண்ணனை நியமித்து அந்த அண்ணன் குடும்பம் மட்டும்தான் அந்த ஊழியத்தை செய்யணும், மக்கள் எல்லாம் 10% கொண்டு போய் கொடுக்கணும்னு பெரும் கோடீஸ்வரனாக மாறிட்டாங்க அவங்கெல்லாம். இதெல்லாம் நம்ம இந்திய நாட்டிலே திரைப்படமாக கூட எடுத்து வச்சுருப்பாங்க. அதெல்லாம் பாருங்கள், இந்த ஜீசஸ் படம்லாம் போட்டால் பாருங்கள். அதில் உள்ள ஆசாரியர்கள்லாம் எவ்வளோ அக்கிரம அநியாயம்லாம் பண்ணுறாங்க. இந்த பைபிளை படிக்க தெரிஞ்சால் படித்து பாருங்கள். எல்லா அக்கிரமும் அநியாயமும் ஆசாரியர் மூலமாக தான் நடந்துருக்குது. கோயிலில் அந்த ஆசாரியராக இருக்கிறவனுங்க அவனுங்க பிள்ளைங்க வம்ச வழியாக அவனுங்க தலைமுறையாக மக்களை துன்புறுத்தி, மக்களை அடிமைப்படுத்தி, மக்களை அராஜகம் பண்ணி, பாலியல் பலாத்காரம் பண்ணி மக்களை துன்பப்படுத்தியிருக்காங்க. யாரும் இந்த ஆசாரியங்க தான். இவங்களே இப்படி இருக்கும்போது பொதுமக்கள் எப்படி யோக்கியமாக இருப்பாங்க? சிந்திச்சு பாருங்களேன். ஒழுங்காக நடத்த வேண்டியவனே அநியாயம் பண்ணும்போது மக்கள் எப்படி தீர்வாகுவாங்க? யாரும் நல்லா இருக்கக்கூடாதுன்னு தான் அவன் விரும்புவான். நல்லா ஆகிட்டாக்கா கோயிலுக்கு வர வேண்டிய அவசியம் இல்லையா? இதை இயேசுநாதர் வந்து தான் சொன்னார், கீழ்ப்படிதலே மேலானது அப்படின்னாரு. நீங்கள் கீழ்ப்படிதலை அந்த 10 கட்டளை வார்த்தை கீழ்ப்படிஞ்சு வாழ்ந்துட்டிங்கன்னா பலி செலுத்த தேவையில்லைன்ட்டார். புரியுதுங்களா? அதனால தான் இயேசுவை கொண்டுட்டாங்க. எங்கள் வியாபாரத்தை கெடுக்கிறாரு அவர் அப்படின்னு. இப்போ இந்த மாதிரி செய்திகள் வரும்பொழுது நிறைய பேருக்கு இந்த மாதிரி செய்தி கேட்கும்போது மனசுக்குள்ளே ஒரு நெருடல் வரும். தயவுசெய்து உங்களுக்கு அப்படி ஒரு நெருடல்னால் இந்த செய்தியை கடந்து போயிருங்க. நாங்கள் சொல்கிறது உண்மை, சத்தியமானது. இந்த சத்தியத்தை அறிங்கள், அந்த சத்தியம் உங்களை விடுதலையாக்கணும் இயேசுவே சொல்கிறார். அந்த மார்க்கத்தில் வந்து முதல் புரட்சி பண்ணுவது இயேசுநாதர் தான். அந்த கோயிலை இடிக்க சொன்னதே அவர் தான். இந்த உலகத்தில் முதல் வழிபாட்டு ஸ்தலத்தை இடிச்சியாக பார்த்ததே இயேசுநாதர் தாங்க. ஏன்னா அங்கேருந்து தான் தவறுகள் உண்டாகுது அப்படின்னாரு. அதனால் நான் புதுசாக சொல்லலை. இது மாதிரி ஆகம விதிகளில் எழுதப்பட்டதெல்லாம் ஒரு சாரார் தங்களை காப்பாற்றிக்கிறது, தாங்கள் மட்டும் பெரும் செழிப்பாக வாழ்கிறதுக்காக தான் எழுதி வச்சுருக்காங்களே தவிர இது மக்களுக்கு வந்து நன்மை பயக்கும் விதமாக இல்லை. அது எல்லா மதத்துலையும் இருக்குதுங்க. அது நான் பொதுவாக இந்த குறிப்பிட்டு இந்த மதத்தில் மட்டும்தான் சொல்லலை. வழிபாடுன்னு போயிட்டீங்கன்னா, இறை வழிபாடுன்னு நீங்கள் உள்ளே நுழைஞ்சிட்டிங்கனாலே அதை நடத்துகிறாங்க பார்த்தீங்களா, நாங்கள் தான் இதுக்கான லீடர்னு அத்தனை இடத்துலையும் இந்த கோளாறு இருக்குது. இந்த ஏமாத்தம் இருக்க தான் செய்யுது. நீங்கள் எந்த மதமானாலும் எடுத்துங்க, அதை நடத்துகிறேன்னு சொல்கிற அந்த லீடர்ஷிப்பில் ஏமாத்தம் இருக்குது. ஏன்னா அதை வச்சு தான் அவங்க பழைக்கிறாங்க. மக்கள்கிட்ட பல லட்சம் கோடி கொள்ளையடிச்சிடுறாங்க இந்த வழிபாட்டை அந்த குருமார்களாக இருக்கிறவங்க. இதில் யாராச்சும் ஒருத்தர் சரியாக இருக்கிறாங்கன்னா, ஒருத்தர் கூட சரியில்லைங்கிறது தான் இன்னி வரைக்கும் சாட்சியாக இருக்குது. அந்த யாராச்சும் ஒருத்தர் சரியாக இருக்கிறவங்க அவங்க அந்த ஆலய வழிபாடை விட்டு தனியாக போயிடுவாங்க. கடவுளும் நானும் இனி தனித்து வாழ்ந்துக்கிறோன்னு இயேசுநாதர் எப்படி கோயிலுங்களெல்லாம் சரியில்லைன்ட்டு அவரவர் உள்ளத்திலே கடவுளை தேடுங்கன்னார். அவங்க மக்கள்கிட்டே சொன்னார், காணாமல் போன இஸ்ரவேலார் வீட்டுக்கு போங்க, தேவனுடைய ராஜ்யம் சமீபத்தில் இருக்குதுன்னு சொல்லுங்கள். எங்கன்னு கேட்பாங்க, உங்கள் வாயிலையும் இருதயத்திலையும் இருக்குதுன்னு சொல்லுங்கள். அது உண்மையை பேசுங்க, உண்மையை நினைங்க, அதுவே இந்த உங்கள் உடம்பே தேவ ஆலயமாக மாறிடும் அப்படின்னார். அப்படி தான் பைபிள்லேயும் எழுதியிருக்குது. நீங்களே தேவனுடைய ஆலயம் என்று அறிவீர்களா அப்படின்லாம் எழுதியிருக்கு. ஆனால் இன்ன வரைக்கும் அவங்களுக்கும் அது புரியல, பலி செலுத்திக்கிட்டு தான் இருக்காங்க. இதிலேருந்து வந்த கிளை தான் கிறிஸ்தவம். இயேசு இந்த புரட்சியை பேசுகிற பிறகு அவரை நம்பின கூட்டங்கள் கிறிஸ்தவமாக மாறுச்சு. இந்த கிறிஸ்தவத்துலேயும் இப்போ இதே தப்பு தான் நடக்குது. அங்கே எதையெல்லாம் விட்டு தொலையணும்னு கிறிஸ்தவம் ஆரம்பித்தாங்களோ, இப்போ கிறிஸ்தவத்துக்குள்ளே அந்த யூத வழிபாடெலாம் வந்துருச்சு. இங்கேயும் 10% பணம், அந்த 10% பணத்தில் தான் உலகம் முழுக்க உள்ள புராட்டஸ்டன்ட் சர்ச்சாக இருக்கட்டும், பெண்டகாஸ்ட் சர்ச்சாக இருக்கட்டும், ஆர்சி சர்ச்சாக கூட இருக்கட்டும், எல்லாருமே இந்த 10% பணத்துக்காக தான் ஆலயங்களை கட்டி வச்சுருக்கிறாங்க. இதுக்குள்ளே போன ஒருத்தரும் தேர்ந்தில்லைங்க, யாருமே தேர்ந்தே கிடையாது. அதை நடத்தினவரே தேரலை. என்ன பண்ணுறது? இன்றைக்கி இருக்கிற பிரபலமான ஆட்கள்லாம் இருக்காங்க, சொந்தமாக ஸ்டாட்லைட் வச்சுக்கிறாங்க, தொலைக்காட்சி சேனல் வச்சுருக்காங்க,
பெரிய பெரிய சபைகள்லாம் கட்டியிருப்பாங்க. எல்லாமே பணத்துக்காக தான், மக்களை ஏமாற்றின பணங்கள் தான். பல லட்சம் கோடி தன்னுடைய தனி சொத்தாக மாற்றி மிகப்பெரிய செல்வந்தராகவும் சுபபோகமாக வாழறாங்க. மக்களுக்கு ஸ்கூல் கட்டி கொடுக்கவோ இல்லை ஒரு தொழிற்சாலையை உருவாக்கி அவங்க மக்களுக்காச்சும் ஒரு தொழிற்சாலையை உருவாக்குறதோ, ஸ்கூல் கட்டி கொடுக்குறதோ, திருமண மண்டபம் கட்டுறதோ, மருத்துவமனை கட்டுறதோ, இதெல்லாம் முடிஞ்ச அளவுக்கு இலவசமாக செய்யலைன்னா கூட ஒரு மிக குறைந்த அளவுக்காச்சும் அவங்க செய்யணும். ஆனால் அப்படி செய்கிறதில்ல. ப்ரைவேட்டாக அவங்க நடத்துறதுனால செல்வந்தர்களுக்கு மட்டும்தான் அதெல்லாம் நடக்குது. அந்த சபைகளில் திருமணம் பண்ணனா கூட அதுக்கு ஒரு வாடகை வாங்குறாங்க. அந்த வாடகை லட்சக்கணக்கில் போகுது. இது மாதிரிலாம் நடக்கிறதுக்கு என்ன காரணம்? இப்போது பெருசாக பக்தி அப்படியே வளர்ந்து பொங்கி வழியுதா அப்படின்னா ஒன்றும் இல்லை. பக்தியின் பேரால் போனவங்க எல்லாருமே என் மதம் தான் சரி, அந்த மதம் தப்பு, இந்த மதம் தான் சரி, இந்த மதம் தப்பு இப்படின்னு மூணாக பிரிஞ்சு ஆளாளு கையில் ஒருத்தன் ஏவுகணை வச்சுருக்கிறான், நியூட்ரின் பாம்பு வச்சுருக்கிறான், கண்டம் விட்டு கண்டம் போகிற பாம்பெலாம் தயார் பண்ணி வச்சுக்கிறான். எதுக்குடா இதெல்லாம் தயார் பண்ணிங்கன்னா கடவுளின் பேரால் தான். கடவுளின் பேரால் தான். யுத்தமே இன்றைக்கி கடவுளின் பேரால் தான் நடக்குது. இங்கே நம்ம ஊருக்குள்ளேயே கூட பாருங்கள், என் சாமி தான் சரி, இது என் நாடு, இந்த சாமிக்கான உரியது, இது இந்த மக்கள்து, ஒரே சண்டை. கல்ஃப் கண்ட்ரியெல்லாம் போனாக்கா வேறு வழிபாடெல்லாம் பண்ண முடியாது. பெரும் வன்முறைகள்லாம் இந்த வழிபாட்டில் தான் நடக்குது, கடவுள் வழிபாட்டில் தான் நடக்குது. அப்போது இந்த யூத மதம் உருவானது மோசஸின் மூலமாக. அவர் தான் லேவியர்னு ஒரு கோத்திரத்தை உருவாக்கி ஆசாரிய வேலைகள்லாம் அவங்க தான் செய்யணும்னு சட்டத்திட்டங்கள்லாம் உருவாக்கி ஆகம விதின்னு உருவாக்கி இப்போ இப்படி தான் வாழணும்னு ஒரு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் போட்டார். ஆனால் அது மாதிரி ஒருத்தர் கூட வாழ முடியுங்க. கடைசியில் அந்த மோசஸே அப்படி வாழலைங்க. மோசஸே கடவுளுக்கு எதிர்த்து நின்று தண்ணீர் பஞ்சம் ஏற்பட்டுருச்சு. நானே உங்களுக்கு தண்ணி தரேன் அப்படின்னு பேசிட்டார். அப்போ அது கடவுளுக்கு எதிர்ப்பாகி போச்சு. கடைசியில் அந்த கடவுளை அசிரியர்களை கூப்பிட்டு நீ போய் இந்த சீனாய் மலையில் செத்து போன்ட்டார், சூசைட் பண்ணிக்கிட்டார். கானானு தேசத்துக்குள்ளே அழைச்சிட்டு போக வந்த அந்த லீடரை கானானுக்குள்ளே அழைச்சிட்டு போக முடியல. அவருடைய சீடர் தான் யோசுவான்றவர் தான் அழைச்சிட்டு போனார். அந்த யோசுவாவும் பிரச்சனை பண்ணி காலியப்பன்னு ஒருத்தர் வந்தார், அவரும் பிரச்சனை பண்ணி வேற ஒருத்தர் வந்தார். அப்போ அந்த லீடர்ஷிப்பில் இருக்கிறவங்களுக்கு பேராசை விடலை. மோசஸ் அந்த மலையில் சூசைட் பண்ணின்னு இறந்தார். வேறு வழியில் அந்த சட்டம், அந்த ஆகம விதி எழுதியாச்சு, கடைசியில் அதை ஃபாலோ பண்ணி ஆகணும். கடைசியில் அதை மீறும்போது அவருங்களே போய் அதை செத்தாச்சும் அதை உண்மையாக்கி வச்சிடுறாங்க. இதுபோல் தமிழ்நாட்டில் நிறைய குருமார்கள்லாம் இருக்காங்க. தான் உயிரை கொடுத்தாச்சும் அந்த மார்க்கத்தை காப்பாற்றி வச்சுட்டு அவங்க போயிடுறாங்க. அப்புறம் அதை பின்பற்றுறவங்க எல்லாம் ஒரு பெரும் கூட்டத்தை உருவாக்கி விட்டுறாங்க. நிறைய சாமியாரிங்களாம் அப்படி தானே உருவாங்கணும். அத்தனை சாமியாரும் செத்து தான் போயிருக்காங்க. யாரும் சொன்னோம், நான் சில சாமியாருங்க சொல்லியிருக்கேன் நான் திரும்ப வருவேன் அப்படின்னு, சில சாமியாருங்க நான் உருவத்தை மாற்றி வருவேன் அப்படின்னு. ஒருத்தரும் வரலங்க. அவங்க எழுதின மார்க்கத்தை தன் உயிரை கொடுத்தாச்சும் அந்த மார்க்கத்துக்கு உயிரை கொடுத்துட்டு அவங்க செத்து போயிடறாங்க. இப்போ அந்த மார்க்கத்தை பின்பற்றுறவங்க தனி கூட்டங்களாக இருக்கிறாங்க. நிறைய பேர் தன்னை ஆன்மீகத்தில் ஈடுபடுத்தி சாமியார்களாக மாறி அவங்கெல்லாம் ஒரு பழக்கத்தை உருவாக்கி பெரிய பெரிய ஆசிரமங்க, எண்ணில் அடங்காத பணங்க செல்வங்க அங்கே கொட்டுது. இதை ஒரு ட்ரஸ்டின்ற பேரில் அதை நடத்தி ஒரு கூட்டம் மட்டும் பெரும் அளவில் வாழ்ந்துட்டுருக்கு. இதனால் பொதுமக்களுக்கு எதுனா பிரயோஜனம்னா ஒரு பிரயோஜனமும் இல்லை. மேலும் மேலும் இந்த மக்களை இந்த வழிபாடுன்ற பேரில் மூட நம்பிக்கையிலேயே கொண்டு போயிடுறாங்க. அங்கே சில சடங்கு சம்பிரதாயங்கள்லாம் பண்ணி இந்த தண்ணி எடுத்து குடித்தாக்கா இது சரியாயிடும், இந்த இலையை எடுத்து தடவுனா இது சரியாயிடும், இங்கேருந்து இவ்வளோ தூரம் நடந்தால் சரியாயிடும், அவர் கொடுக்குற எலுமிச்சம்பழம் அந்த பூ இது மூலம்லாம் இதெல்லாம் சரியாயிடும், அதுக்கெல்லாம் இவ்வளோ விலைகள். சாமிங்க பால் குடிக்குதுன்னெலாம் ஒரு அமக்கல்லாம் நடந்தது தெரியுங்களா? இது மாதிரி ஒரு சடங்கு சம்பிரதாயங்களில் மக்களை நுழைச்சி அந்த மக்கள் பாவம் தங்களுடைய பொருளாதாரத்தையும் இழந்து நேரத்தையும் வீணாக்கி அந்த நம்பிக்கைன்ற பேரில் அடுத்த தலைமுறையை ஏமாற்றிட்டு போயிடுறாங்க. பாவம், அது ஒன்றுமே பண்ண முடியல. எப்போ ஒரு விழிப்புணர்வு வருதோ, இப்போ எனக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தது, எனக்கு மட்டும் இல்லைங்க, என்னை போல் கோடிக்கணக்கான விழிப்புணர்வு அடைஞ்சவங்க நிறைய பேர் இருக்காங்க. அவங்க எல்லாம் உண்மையிலே இந்த பிரபஞ்ச ஆற்றலாக இருக்கிற அந்த சக்திக்கு கீழ்ப்படிஞ்சவங்க தான். நான் கடவுள் மறுப்பாளர் இல்லை, முழுக்க முழுக்க உண்மையான இந்த பிரபஞ்ச ஆற்றல் சக்தியை நான் நம்புகிறேன். அதனால் அதுக்கு நிகராக நம்ம பூமியில் நிறைய உருவாக்கி வச்சுக்கிறோமே,
இதெல்லாம் ஒரு தனி மனுஷன் பிழைக்கிற பிழப்புக்காக நடக்கிற ஒரு கம்பெனி தானே தவிர இதில் ஏமாந்துடாதீங்க. இதுக்கும் கடவுளுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. எந்த ஒரு தனி மனுஷன் உடம்புலையும் சாமி கடவுள் இறங்கிடுச்சுங்கிறது நம்பவே நம்பாதீங்க. பிரபஞ்ச ஆற்றலாக இருக்கிற அந்த சக்தி எந்த தனி மனுஷ உடம்புலையும் இறங்காது. அது அவங்களுடைய மூளையில் நடக்கிற பிரச்சனைகள். அதை வைத்திய ரீதியாக சரி பண்ணணும். அவங்கள சாமின்னு நம்பி அவங்க சொல்கிறதெல்லாம் கேட்டு பண்ணிக்கிட்டே இருக்கிறது மாபெரும் தப்பாக மாறிது. நிறைய குடும்பங்கள்ங்க, எனக்கு தெரிஞ்சு நிறைய குடும்பங்கள் இந்த மாதிரி சாமியார்கள் பேச்சை கேட்டு ஏமாந்து போதுங்க. அப்புறம் பார்த்தா அவங்க வேறு மதம் மாறிட்டு இருப்பாங்க. அப்போ அந்த மதத்தில் போயிட்டு இந்த மதத்தை நான் திட்டுன்னு திட்டுவாங்க. அதுக்கு உயிர் இருக்குதா, அது கண் இருக்குதா, காது இருக்குதா, அது மண் கட்டை இப்படியெல்லாம் பேசுவாங்க. அப்புறம் கட்சியில் அதை கடவுளே இல்லை, அது ஒரு சாத்தான் அப்படின்லாம் பேசிடுவாங்க. அந்த மதத்துலேருந்து இன்னொரு மதத்துக்கு போனவங்க அந்த மதத்தை கொண்டாடி இந்த மதம் சரி கிடையாது, ஏமாத்து பேர் இப்படியே தான் இந்த உலகம் முழுக்க போயிட்டே இருக்குது. இந்த மதமாற்றம் நடக்கிறத தவிர மனம் மாற்றம், அறிவு மாற்றம் நடக்கணும். மதமாற்றம் நடந்து எந்த பிரயோஜனமும் இல்லைங்க. கத்தியை போட்டுட்டு துப்பாக்கியை கையில் ஏற்ற மாதிரி தான் மதம் மாறுறதெல்லாம். இதனால் எந்த பிரயோஜனமும் கிடையாது. அறிவில் இந்த ஒரு மாற்றம் ஏற்படணும். ஏக இறைவனாக இருக்கிற அந்த கடவுளுங்கிறவர் பொதுவானவர் தானே. அவர் நமக்கு என்ன தேவைன்னு நம்ம கேட்கறதுக்கு முன்னாடி அவர் செய்ய மாட்டாரா? அப்போது இந்த உலகத்தில் எல்லாமே கொட்டி வச்சிருக்கு. நம்ம அறிவுக்கு தகுந்தா போல், நம்ம விருப்பத்துக்கு தகுந்தா போல் ஒரு தொழிலை கற்றோ கல்வியை கற்றோ அதன் மூலமாக நம்மளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கி சந்தோஷமாக அந்த இயற்கையில் வாழ்ந்துட்டு எல்லா மனிதர்களோட சகமாக பழகி நம்ம வாழ்நாளை நிறைவேற்றி இறையடி போய் சேர்ந்துடணும். இந்த கொஞ்ச கால வாழ்க்கையில் மதங்கள் பிரச்சனையிலோ, மொழிகள் பிரச்சனையிலையோ, நாடுகள் பிரச்சனையிலோ, மாநில பிரச்சனைகளிலோ பெருசாக எடுத்துக்கவே கூடாது. இது நம்ம வாழ்க்கையை மண்ணோட மண்ணாக மாற்றி போட்டுரும். கண்மூடி பழக்கமெல்லாம் மண்மூடி போடுங்கன்னு ஒரு சித்தர் சொல்லியிருக்கார். கண்மூடி பழக்கம் நிறைய வச்சுருக்குறோம் நம்ம, அதையெல்லாம் மண்மூடி போடட்டும் அப்படின்னு. இப்போ வருங்காலத்தில் இஸ்ரேல் மக்கள், அந்த இஸ்ரேல்னு ஒரு நாடு பிடிச்சிட்டாங்க. இப்போ அங்கே ஒரு ஆலயம் கட்ட போகிறாங்க. சாலமோன் காலத்தில் கட்டின ஆலயம் போல் ஒரு ஆலயத்தை கட்டி பலிபீடம் கட்டி அங்கே பலியிட போகிறாங்க. அப்போது ஒரு பெரிய ஹர்மஹத்னு ஒரு யுத்தம் நடக்க போகுதுன்னா அந்த பைபிளில் எழுதி வச்சுக்குது. தேவையா இதெல்லாம்? ஐயோ ஐயோ. விழிப்படையணும். மனசால், அறிவால், செயலால், எண்ணத்தால், பார்வையால் எல்லாத்துலேயும் ஒரு விழிப்பு அடைஞ்சோன்னு வச்சிங்களேன், மனிதருடைய அன்பும் மனித சக்தியும் தவிர இந்த உலகத்தில், இந்த பூமியில் வேறு எதுவுமே கிடையாதுங்க. இது எல்லாத்துக்கும் மேலானது, யாரும் பார்க்காத, யாருக்கும் உருவத்தில் பார்க்க முடியாத இந்த பிரபஞ்ச ஆற்றலுக்கு அது எல்லாத்தையும் சகஜமாக பார்க்குது. அதுக்கு ஏற்றத்தாழ்வுன்னு ஒன்று கிடையவே கிடையாது. அந்த ஏக இறைவனை, அதுக்கு இறைவன் பேர் வச்சாலும் சரி, கடவுள்னு பேர் வச்சாலும் சரி, இதெல்லாம் கூட நம்ம வச்சு தான், அதுக்கு என்ன பேர்னு தெரியாது. ஆனால் ஒன்று இருக்குது. அதுதான் நம்மளை எல்லா விஷயத்திலும் வழிநடத்துதே தவிர, இப்போ எழுதி வச்சுக்கிற ஆகம விதியோ மதங்களோ இங்கே வச்சுருக்கிற கடவுள்களோ அதுங்கெல்லாம் வழிநடத்தலை. இதெல்லாம் மனுஷங்க உருவாக்கி வச்சுது. ஒரு மனுஷனை நேர்வழிப்படுத்தணும், நல்வழிப்படுத்தணும்னு எழுதி வச்சுக்கிறது தான். ஆனால் அதில் போய் படித்து பார்த்தீங்கன்னாக்கா எந்த மனுஷனையும் அதை நல்வழிப்படுத்தலை. அதில் உள்ள கதைங்களெல்லாம் பார்த்தீங்கன்னா அதை விட நம்ம யோகியமாக இருக்கிற மாதிரி தோணும். ஆமாங்க, பைபிளில் படித்து பாருங்கள். அந்த பைபிளில் இருக்கிறவங்களோட நம்ம ரொம்ப நல்லவங்க. அது மாதிரி எந்த புராணம் ஒன்றையான எடுத்து படித்து பாருங்கள், அதில் இருக்கிறவங்களோட நம்மளே பரவாயில்லப்பா அப்படின்னு இருக்கும். சிறப்பு. இன்றைக்கு இந்த செய்தி போதும். சரி, வாழ்த்துக்கள். ஜெயக்குமார், ஊரப்பாக்கம்.